வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி. பள்ளிக்கு போகாதவர், ஆனா 1200 படங்களுக்கு இசையமைத்தவர். உலக இசையை தமிழ் பாடலில் கலந்தவர். இவர் சாதாரண இசையமைப்பாளர் இல்ல, அவர்தான் மெல்லிசை மன்னர் MSV. இவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். MS விஸ்வநாதன் திரும்பி பார்த்தால் மலைப்பாக இருக்கிறது. எப்பேற்பட்ட மகத்தான இசைக்கலைஞன். தான் அப்படி ஒரு மாமேதை என்ற நினைப்பே இல்லாமல் வாழ்ந்து மறைந்திருக்கிறாரே. பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவரில்லை MSV. 4வது வயதிலேயே தந்தையை இழந்த விஸ்வநாதன் கண்ணனூரில் உள்ள தன் தாத்தா கிருஷ்ணன் நாயர் வீட்டில் வளர்ந்தார். பள்ளி படிப்பில் நாட்டமில்லை. சினிமா, அதுவும் பாட்டு என்றால் உயிர். ஆனால் சினிமா பார்க்க காசு வேண்டுமே. அருகிலுள்ள தியேட்டருக்கு முறுக்கு விற்கும் பையனாக போய் முறுக்கு விற்கிற இடைவெளியில் பாட்டு கேட்டு ரசிப்பாராம். இவர் இசையின் மீது கொண்ட நாட்டத்தால் கர்நாடக இசையை நீலகண்ட பாகவதரிடம் பயின்று 13வது வயதிலேயே மேடை கச்சேரி நிகழ்த்தியவர் இவர். இசையமைப்பாளர் CR சுப்புராமன் இசைக்குழுவில் MS விஸ்வநாதன் ஹார்மோனிய கலைஞனாகவும் TK ராமமூர்த்தி வயலின் கலைஞனாகவும் பணிபுரிந்தனர். உடல்நலக்குறைவு காரணமாக தன்னுடைய 30 வயதில் சுப்புராமன் மறைந்தார். அவருடைய மறைவை தொடர்ந்து அவரது இசையமைப்பில் முழுமை பெறாமல் இருந்த தேவதாஸ், சண்டிராணி, மணமகள் போன்ற படங்களின் இசைப்பணியை அவரின் உதவியாளராக இருந்த இவரும் ராமமூர்த்தியும் முடித்துக் கொடுத்தார்கள். இதனால் தமிழ் தெலுங்கு தேவதாஸ், தமிழ் தெலுங்கு இந்தியில் வெளியான சண்டிராணி படங்களின் இணை இசையமைப்பாளராக இவர்கள் இருவரும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். MGR கதாநாயகனாக நடித்த ஜெனோவா திரைப்படம்தான் MS விஸ்வநாதன் இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் படம். தமிழ் மலையாளத்தில் வெளியானது. MGR இயேசுவாக தோன்றிய படம். வடநாட்டில் சங்கர் ஜெய்கிஷன் மாதிரி தென்னாட்டில் MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஏன் இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய பணம் என்ற படத்தில் இருவரையும் இணைத்து முதலில் இசை அமைக்க வைத்து டைட்டிலில் ராமமூர்த்தி விஸ்வநாதன் என்று போட்டவர் பணம் படத்தின் தயாரிப்பாளர் கலைவாணர் NS கிருஷ்ணன். அப்படத்திலிருந்து 1000ல் ஒருவன் திரைப்படம் வரை இவர்கள் இருவரும் இணைந்து இசை அமைத்தார்கள். இது தவிர MSV விஸ்வநாதன் தனியாக 1000 படங்கள் வரை இசையமைத்துள்ளார். இளையராஜாவோடு சேர்ந்து மெல்ல திறந்தது கதவு, செந்தமிழ் பாட்டு, செந்தமிழ் செல்வன், விஸ்வ துளசி என 4 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தில்லுமுள்ளு படத்தில் இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜாவுடன் இணைந்து இசையமைத்தார். MS விஸ்வநாதன் 1928 ஜூன் 24ஆம் தேதி கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிறந்தவர். அவரது முழு பெயர் மனையங்கத் சுப்பிரமணியன் விஸ்வநாதன். அவரது பெற்றோர் மனையங்கத் சுப்பிரமணியன் நாராயணி குட்டி. MS விஸ்வநாதன் 1953 முதல் 1955 வரை 60 ஆண்டு காலம் திரைத்துறையில் கோலோச்சியவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 1200க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். 1953இல் வெளிவந்த ஜெனோவா படத்துக்கு முதலில் இசையமைத்த MS விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடன் இணைந்து 700 படங்களில் இசையமைத்துள்ளார். 500 படங்களுக்கு மேல் தனியாக இசையமைத்துள்ளார். பியானோ, ஹார்மோனியம், கீபோர்ட் அற்புதமாக வாசிப்பார். கர்நாடக இசை மேதைகள் ML வசந்தகுமாரி, பாலமுரளி கிருஷ்ணா போன்றவர்களை தன் இசையில் பாட வைத்துள்ளார். நடிகர் சிவாஜி கணேசன் MS விஸ்வநாதனுக்கு மெல்லிசை மன்னர் என்ற பட்டத்தை வழங்கி பெருமை சேர்த்தார். MS விஸ்வநாதன் இசையமைப்பாளர்கள் இளையராஜா, தேவா, கங்கை அமரன் பாடல்களில் பாடிய MS விஸ்வநாதன் யுவன் சங்கர் ராஜா, GV பிரகாஷ் பாடல்களுக்கும் குரல் கொடுத்துள்ளார். அன்புக்கு உகந்த மனைவி ஜானகி அம்மாள், கோபி கிருஷ்ணா, முரளிதரன், பிரகாஷ் என 4 மகன்கள், லதா மோகன், மது பிரசாத் மோகன், சாந்தி குமார் என 3 மகள்கள். ஆனால் யாருக்கும் இசையில் நாட்டமில்லை. 1951இல் ஆரம்பித்து 1981 வரை தம் 30 ஆண்டுகள் MSVயின் இசை ராஜ்யம்தான். கண்ணையி படத்தில் நடிக்க ஆரம்பித்த MSV காதல் மன்னன், காதலா காதலா உட்பட 10 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். நகைச்சுவையில் கொடி கட்டுவார் MSV. இசையில் மகா பாண்டித்யம் பெற்ற MSV கல்விக்காக பள்ளிக்கூடம் பக்கமே கால் வைத்ததில்லை. மெல்லிசை மன்னருக்கு கலைமானி, பிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் கிடைத்தன. ஆனால் தேசிய விருதோ தமிழ்நாடு அரசு விருதோ இவருக்கு கிடைக்கவில்லை. குரு நீலகண்ட பாகவதரிடம் பயின்று கர்நாடக கச்சேரி தனியாக செய்திருக்கிறார். குருவுக்கு தட்சணை கொடுக்க இயலாவிதால் அவருக்கு பணிவடை செய்து அந்த கடமையை நிறைவேற்றினார். இஷ்ட தெய்வம் முருகன். எந்த கணமும்
பேச்சுக்கு நடுவிலும் உச்சரிக்கும் வார்த்தையும் முருகா முருகாதான். மிக அதிகமாக பீம்சிங், கிருஷ்ணன் பஞ்சு, ஏசி திருலோகச்சந்தர், கே பாலச்சந்தர் என இந்த 4 டைரக்டர்களிடம் வேலை பார்த்திருக்கிறார். அது தமிழ் சினிமாவின் பொற்காலம். சொந்த குரலில் பாடுவதில் பெரும் பிரபலமடைந்தார் மெல்லிசை மன்னர். குறிப்பாக உச்சஸ்தாயில் பாடிய பாடல்கள் பெரும் புகழ் பெற்றவை. பாசமலர் படத்தில் ஆரம்பித்த இந்த பாட்டு கச்சேரி எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பாளர் ராமமூர்த்தியுடன் இணைந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் கொடிகட்டி பறந்தார். அந்த நாட்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை பெரிதாக பேசப்பட்டது வரலாறு. பிறகு அவர்கள் பிரிந்தார்கள். மெல்லிசை மன்னர் சினிமா கம்பெனியில் சர்வராக வேலை பார்த்திருக்கிறார். இப்பவும் நடிகர்களுக்கு காஃபி, டீ கொடுத்த விவரங்களை நகைச்சுவையோடு நண்பர்களிடம் சொல்லி மகிழ்வார். இளையராஜாவுடன் சேர்ந்து மெல்ல திறந்தது கதவு, செந்தமிழ் பாட்டு, செந்தமிழ் செல்வன், விஸ்வதுளசி என 3 படங்களுக்கு இசையமைத்தார். ஒரு காலத்தில் தனக்கு போட்டியாளராக கருதப்பட்ட ராஜாவுடன் சேர்ந்து அவர் இசையமைத்ததே அவரது விசால மனப்பான்மைக்கு அடையாளம். புதிய பறவை படத்தில் 300க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை கொண்டு எங்கே நிம்மதி பாடலுக்கு இசைக்கோர்ப்பு செய்தார். பாக பிரிவலை படத்தில் மரும் தாழையாம்பூ முடிச்சு பாடலுக்கு 3 இசைக்கருவிகளை கொண்டு இசைக்கோர்ப்பு செய்தார். தன்னுடைய குரு சேயம் சுப்பையா நாயுடு இருக்கும்போதே அவருக்கு பாராட்டு கூட்டம் நடத்தி பொற்கிளி அளித்தார். அவர் இறந்த பிறகு அவரது மனைவியை தன் தாய் போல கருதி அவரது கடைசி காலம் வரை தன் வீட்டிலேயே வைத்திருந்து இறுதி கடமைகளை செய்தார். 1965இல் இந்தியா பாகிஸ்தான் போரின் முடிவில் போர் முனைக்கு சென்ற குழுவோடு போய் கழுத்தில் ஹார்மோனியத்தை மாட்டிக்கொண்டு காயமுற்ற படை வீரர்களுக்கு பாடினார். உடன் ஆடிக்காட்டியவர் சந்திரபாபு. தமிழ்தாய் வாழ்த்தான நீராடும் கடல் உடுத்த பாடலுக்கு இசைக்கோர்ப்பு செய்த பெருமை எம்.எஸ்.விக்கு சேர்கிறது. முதலில் பிறந்த ராகமென கருதப்படும் மோகனத்தில் இயல்பாக அமைந்த பாடலாக அது சிறப்பு பெறுகிறது. உலக இசையை தமிழில் புகுத்தி எளிமைப்படுத்திய பெருமையும் இவருக்குத்தான். எகிப்திய இசையை பட்டத்திராணி பாடலும், பெர்ஷியன் இசையை நினைத்தேன் வந்தாய் 100 வயது பாடலும், ஜப்பான் இசையை பன்சாயி காதல் பறவைகளிலும், லத்தீன் இசையை யார் அந்த நிலவிலும், மெக்சிகன் இசையை முத்தமிடும் நேரம் எப்போ பாடலிலும் கொண்டு வந்துள்ளார். நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் இடம்பெற்ற முத்தான முத்தல்லவோ பாடல்தான் 20 நிமிடங்களில் இவர் இசைக்கோர்ப்பு செய்த பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை பாடல் உருவாகத்தான் 2 மாதம் ஆனது. இந்தியாவில் முதலாக முழு ஆர்கெஸ்ட்ராவை மேடையில் ஏற்று நிகழ்ச்சியை நடத்தி காட்டியவரும் எம்.எஸ்.வி தான். சேலத்தில் நடைபெற்ற அந்த இசை நிகழ்ச்சி அந்த நாளில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பியானோ, ஹார்மோனியம், கீபோர்ட் 3ஐயும் பிரமாதமாக வாசிப்பார். சற்று ஓய்வாக இருக்கும் பொழுதுகளில் வீட்டில் பியானோவின் இசை பெருகி நிரம்பி வழியும். சினிமா இசையிலிருந்து அதிகமாக ஒதுங்கியிருந்த எம்.எல். வசந்தகுமாரி, பாலமுரளி கிருஷ்ணா, மகாராஜபுரம் சந்தானம், பாம்பே ஜெயஸ்ரீ போன்றவர்கள் எம்.எஸ்.வியின் இசைக்கு கட்டுப்பட்டு பாடியிருக்கிறார்கள். வி. குமார், இளையராஜா, ரஹ்மான், தேவா, கங்கையமரன், தேவா, யுவன் சங்கர் ராஜா, ஜி.வி. பிரகாஷ் போன்ற அனைத்து இசையமைப்பாளர்களிடமும் பாடியிருக்கிறார். எம்.எஸ்.வி தன் இசை அறிவை பெரிதாக நிலைத்து கொள்ளாத பெருமனப்பாக்கினால் நிகழ்ந்தது இது. அத்தான் என்னத்தான் பாடலை கேட்டுவிட்டு இந்த மாதிரி பாடலை பாட வாய்ப்பு கிடைத்தால் சென்னையிலேயே வந்து தங்கிவிடுவேன் என்று ஒருமுறை மேடையில் லதா மங்கேஷ்கர் சொன்னார். 1963ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி கவியரசு கண்ணதாசன், இயக்குனர் ஸ்ரீதர், ஜெமினி கணேசன், சந்திரபாபு, சித்ராலயா கோபு முன்னிலையில் நடைபெற்ற ஒரு விழாவில் சிவாஜி கணேசனால் இவருக்கு ராமமூர்த்திக்கும் மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கலைமானி, பிலிம்ஃபேர் போன்ற பல விருதுகள் பெற்றுள்ள இவருக்கு தேசிய விருதோ பத்மஸ்ரீ போன்ற இந்திய அரசின் உயரிய விருதோ இதுவரை கொடுக்கப்படாதது குறித்து விஸ்வநாதன் ஒருபோதும் வருத்தப்படவில்லை என்றாலும் தமிழ் இசை ரசிகர்களை பொறுத்தவரை அது இன்று வரை பெரிய ஏமாற்றம்தான். இந்த விருதுகளை விட பெரிய விருதாக இவர் நிலைப்பது எல்லா தமிழ் நெஞ்சங்களிலும் வாழ்வதைத்தான். அந்த இடம் இவரை பொறுத்தவரை நிரந்தரமானது என்பதிலும் எத்தனை இசையமைப்பாளர்கள் வந்தாலும் அந்த இடத்துக்கு அவர்களால் சொந்தம் கொண்டாட முடியாது என்பதும் நிஜம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.